பியானோ ரோல் எடிட்டரில் எப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே இந்த பியானோ கீஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுப்பீங்க. இந்த பியானோ ரோல் எடிட்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டை கிளிக் பண்ணும் போது அந்த ஆக்டிவேவில் இருக்கிற ஏதோ ஒரு செமிடோன் ஆனது ப்ளே ஆகும். செமிடோன் நான் சொன்னது இங்கே இருக்கிற கீஸை தான். ஆக்டேவ்னு நான் சொன்னது இங்கே C5 ஆரம்பித்து அடுத்த C6க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கீஸு தான். இந்த ஒவ்வொரு ஆக்டேவையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். குறிப்பிட்டு ஒரே ஒரு செமிடோனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த பியானோ கீஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த செமிடோனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிரே லைன்ஸ் தெரியும். அந்த கிரே லைன்ஸ் நீங்கள் மார்க் பண்ண அந்த செமிடோனை. ஒருவேளை நீங்கள் அதே செமிடோனை எல்லா ஆக்டேவ்லேயும் மார்க் பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிற மார்க் கரஸ்பாண்டிங் ஆக்டேவ் செமிடோன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண அந்த செமிடோன்ஸ் எல்லா ஆக்டேவ்லேயும் மார்க் ஆகிருக்கும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்மார்க் ஆகிடும். சில சமயங்களில் நீங்கள் நோட்டு கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் மறந்து போய் ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் எந்த செமிடோனில் கடைசியாக கிளிக் பண்ணீங்க இல்லை எந்த செமிடோன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் மறக்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுறது ஒரு சரியான ஒரு செயலாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மார்க். 2 விதமாக ப்ளே பண்ணலாம். ஒன்று உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்ட் மூலிமா ப்ளே பண்ணலாம், அல்லது உங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மிடி மூலிமா கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்ட் லேஅவுட்டை இங்கே காமிக்கப்பட்டிருக்கும். அதில் எந்தெந்த கீஸ் இந்த பியானோ கீஸோட இணைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு புரிய வரும். அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரைஸ் ஆகிறது அண்ட் வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகுறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் மூலமாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆட்டோமேஷன் எடிட்டர்.